பிரியமானவர்களே, ஏன் நாம் தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும்? முதலாவது யோபு 11:18 அடிப்படையில நாம் தைரியமா இருப்பதற்கு இந்த நம்பிக்கை அவசியம். அதாவது எல்லா பிரச்சனையும் நம்மால் ஃபேஸ் பண்ணத்தக்கதான ஒரு தைரியம் இந்த நம்பிக்கையின் மூலமாய் நமக்கு தேவன் கொடுக்கிறார். 2வது நீதிமொழிகள் 3:26 படி தேவ பாதுகாப்பு கிடைக்கும். அதாவது பாவ, சாப, அடிமைத்தன வாழ்வு இனி நம்மை அணுகாதபடிக்கு விடுதலையோடு கூடிய பாதுகாப்பை தேவன் நமக்கு கொடுப்பார். 3வது நீதிமொழிகள் 10:28 படி மகிழ்ச்சி கிடைக்கும். இருதயத்தில் இருக்கிற சமாதான குறைவு, நிம்மதி இல்லை என்கிற எல்லா பிரச்சனையும் மாறி தேவன் மகிழ்ச்சியை கொடுப்பார். 4வதாக நீதிமொழிகள் 29:25 பின்பாகத்தின் அடிப்படையில் உயர்வும் செழிப்பும் நம்மை தேடி வரும். எப்படி யோசேப்பு அடிமைத்தன வாழ்விலிருந்து அதிகாரியை மாற்றப்பட்டாரோ அதே போல ஒரு உயர்வை தேவன் நமக்கு கொடுப்பார். கடைசியாக எபிரேயர் 3:14 அடிப்படையில் எந்த மனிதனும் கொடுக்க முடியாத மிகப்பெரிய நன்மையாகிய பரலோகத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். ஆகவே தேவனை நம்புவோம், பரலோக வாழ்வையும் நன்மையும் பெற்றுக்கொள்வோம். ஆமென்.